ஒட்டுமொத்தமாக திமுகவின் மீது பலியை போட்டு இப்படி தான் பல்வேறு விதமான ஒரு சூழ்ச்சிகளை செய்து வந்த ஆட்சி. அப்போ இந்த ஆட்சி வந்து ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் அமுக்கிறோம், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முழுக்க முழுக்க அவருடைய பின்னணியில் இருப்பவர்களும் ஆர்எஸ்எஸ்காரங்க தான். ஏன்னா அண்ணன் திருமா அவர்களே வந்து சொன்னாங்க, விஜய் என்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லிய வார்த்தைகள் இன்னும் வரைக்கும் அவர் திரும்ப பெறவே இல்லை. ஏன்னா சமீப காலமாக அவருடைய பேச்சுக்களில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பங்கள், அவரும் குழம்பிக்கிறாரு, நம்மளையும் சேர்த்து மற்றவங்களையும் சேர்த்து குழப்புற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய வேட்பாளர் தேர்வு நீங்கள் பாருங்கள், எந்தெந்த திமுக அதிமுக எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களே செலக்ட் பண்ணிக்கிறீங்க. வேட்பாளர் பேரே தெரியாது, விசிலுக்காக போட்டோம், விஜய்க்காக போட்டோம், அப்படி தான் சொல்கிறாங்க. விசிலுக்காக போட்டோம், விஜய்க்காக போட்டிங்க, ரைட்டு. விஜய் தேர்வு பண்ணார்ல வேட்பாளர்கள், அவர் ஜாதி பார்த்து தேர்வு பண்ணிக்காரு. தாவேக்காவோ அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ யாரும் பேச மாட்டாங்க. இதை நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் பார்க்க தான் போறீங்க. நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் யாராவது ஒரு தாவேக்கா எம்எல்ஏ எந்திரிச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிட்டா நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக ஆதித்தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் ஜக்கையன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகம் 2 மாதங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கிறாங்க. பலர் பாராட்டுறாங்க, பலர் விமர்சிக்கிறாங்க. முதல் கட்டமாக நீங்கள் இந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு, அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில் எப்படி அணுகுறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் அதிமுக திமுகவை தவிர இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான். ஆனால் இந்த மாற்றம் என்பது பல்வேறு விதமான பொய்களை சொல்லி உண்மையான தரவுகளை இல்லாமல் பொய்யான பல தரவுகளை இட்டுக்கட்டி சொல்லி தான் இந்த மாற்றங்கள் என்பது வந்திருக்கிறது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபேக்சுவலாக சொல்லி வந்த ஆட்சி நம்ம சொல்ல முடியாது. பல விதமான விஷயங்களை பூதாகரப்படுத்தி அல்லது வந்து சில விஷயங்களை மறைத்து கரூர் போன்ற பிரச்சனைகளில் 41 பேர் பலி கொடுத்த அந்த சம்பவத்தை கூட வந்து குறைந்தபட்சம் நாமும் அதற்கு ஒரு காரணமாகிவிட்டோமே என்கிற ஒரு குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திமுகவின் மீது பலியை போட்டு இப்படி தான் பல்வேறு விதமான ஒரு சூழ்ச்சிகளை செய்து வந்த ஆட்சியாக தான் நான் வந்து பார்க்கிறேன். ஆனாலும் வந்து இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு பல மாற்றங்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருப்பதாக பல தரவுகள் செய்திகள் வருகிறது. குறிப்பாக வந்து இன்றைக்கு நிர்வாக ரீதியாக லஞ்சம் வாங்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கவும் கூடாது என்று ஒரு முதலமைச்சர் ஒரு கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய அது ஒரு நல்ல விஷயந்தான். அதை நம்ம உண்மையாக வந்து வரவேற்கிறோம், பாராட்டுறோம். அதே அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் லஞ்சம் வாங்கக்கூடாது என்று அவர் சொல்லுகிறாரோ அதே அளவுக்கு இன்றைக்கி மற்ற விஷயங்களையும் கவனம் செலுத்தப்படுகிறதா என்று நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கானுடைய அந்த 2 மாத ஆட்சியில் வந்து ஒரு பெரிய சாதனைகளை நம்ம 2 மாதத்தில் ஒன்றும் சொல்லவும் முடியாது. பட் குறைந்தபட்சம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்து தான் ஒரு வேலையை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மாறிக்கொண்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் முழுமையான தரவுகள் நமக்கு வந்து கிடைக்கல. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதமாவது ஆனால்தான் நமக்கான முழுமையான தரவுகளை நாம் வந்து சொல்ல முடியும். மற்றபடி எங்களை பொறுத்த மட்டும் வந்து விஜய் என்பவர் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு தான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து தேர்தலை ஒட்டி தான் அதை வந்து ஒரு ப்ரொபகண்டா வந்து கொண்டு வரப்பட்டது. அப்போ விஜய்க்கும் ஜோசப் விஜய்க்கும் நாம் பார்க்கும்பொழுது ஒரு கிறிஸ்தவரை நாங்கள் வந்து முதலமைச்சராக கொண்டு வந்துட்டோம் என்கிற ஒரு பரப்புரையை வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளுடைய பின்னணியில் தான் இவர்கள் எப்படி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு தலித்தை வந்து நாங்கள் பஞ்சாயத்து பிரசிடண்டாக வச்சுட்டுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலித்தை வந்து நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்திட்டோம், ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் ஜனாதிபதி ஆக்கிட்டோம்,
தலித்த ஜனாதிபதி ஆக்கிட்டோம்னு சொல்கிறது மாதிரி இப்போது கிறிஸ்தவரை வந்து நாங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக கொண்டு வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு பெரிய அரசியல் அங்கீகாரம் தானே தொடர். குறிப்பாக வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எந்தவித அங்கீகாரமும் கொடுக்கல. தாவேக்கா வந்த பிறகு தான் கூட்டணியில் அவங்கள சேர்த்துருக்கோம். விசிகா 25 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு அரசியல் அங்கீகாரம் வந்திருக்கு. வன்னியரசு அவர்கள் வந்து சமூக நீதி நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இதெல்லாம் நல்ல விஷயம் தானே? அப்படி தான் நல்ல விஷயம்தான். ஒரு கூட்டணி, ஏன்னா வந்து ஒரு கூட்டணி ஆட்சி என்பது வந்துட்டு கூட்டணி, அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னா அதை நம்ம வரவேற்கும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் யாருக்கிட்ட நம்ம அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறது, இவங்களை பற்றி முழுமையான இவங்களுடைய என்ன பேக்ரவுண்டில் இயங்குறாங்க அப்படிங்கிற, ஏன்னா அண்ணன் திருமா அவர்களே வந்து சொன்னாங்க, விஜய் என்பவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லிய வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் அவர் திரும்ப பெறவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு விஜயனுடைய செல்லப்பிள்ளைங்கிற கருத்தை நிலவிட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளைன்னு சொன்ன அந்த ஒரு ஆட்சியில் போய், செல்லப்பிள்ளையினுடைய ஆட்சியில் போய் நமக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அப்போ அது யாருடைய அமைச்சராக வந்ததுனால ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வருவோம், அதுக்கு நேரடியாக நாங்களே முதல்வர் விஜய்கிட்ட போய் கவனத்தில் கொண்டு வந்திருக்கோம், சீக்கிரமாக வந்துடும்லாம் வன்னியரசு அவர்கள் பேட்டிகளில் சொல்கிறாரு. அதாவது வந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கடந்த ஆட்சியிலேயே, திமுக ஆட்சியிலே மிக கடுமையான கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு எல்லா தலித் அமைப்புகள் மட்டுமில்லை இடதுசாரி கட்சிகள் மிக அழுத்தம் கொடுத்து கடைசி நேரத்தில் அந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு ஆணையத்தை ஒன்று அமைத்து, ஏன்னா நான் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரணும், அதற்கான ஒரு ப்ரொசீஜர், லீகல் ப்ரொசீஜருங்கிற மாதிரி ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு அதனுடைய அறிக்கையை பெற்று அதன் அடிப்படையில் புதிய சட்டம் உருவாக்கப்படும் என்று கடந்த கால ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களே வந்து அந்த கருத்தை சொன்னாங்க. ஆகவே கடந்த ஆட்சியில் அதற்கான முன்முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த ஆட்சி இப்போது தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகே பார்த்திங்கன்னா நிறைய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருப்பது நம்ம நேற்றைய தினம் கூட தென்காசி மாவட்டத்தில் ஒரு கொடூரமான முறையில் வந்து ஒரு இளைஞர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இப்படி தொடர்ந்து இந்த படுகொலைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும்போது நாம் வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே, இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்குது இல்லையா, அந்த கூட்டத்தொடரிலே ஒரு ஆணவ படுகொலைக்கான தனிச்சட்டம் கொண்டு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இவங்க கூடுதலாக சொல்கிறாங்கல்ல, இது வரைக்கும் ஆதி தமிழர்களுக்கு, ஆதி திராவிடர்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரமே கொடுக்கல. தாவேக்கா அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 7லிருந்து 8 பேர் வந்து அமைச்சர்களாகவே பொறுப்பெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி அதை விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் நீங்கள் குறிப்பாக பறையர் சாதியினருக்கு தான் நீங்கள் பெரும்பாலும் கொடுத்துருக்கிறீங்க, ஆதி திராவிடர்கள்னால் பறையர் சமூகம் மட்டும் கிடையாது, அது நீங்கள் பறையர் நல அமைச்சர்னே நீங்கள் சொல்லிட்டு போயிடலாமே அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாரு. அது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணுமா? இல்லை, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து அதிகமான ஒரு வாய்ப்புகளை வந்து, அதாவது அமைச்சரவையில் வந்து அதிகமான பேர் வந்து இன்றைக்கு ஆதி திராவிட பறையர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை வந்து நம்ம வரவேற்கிறோம், நம்ம வந்து அதை எதிர்க்கலை. அதே நேரத்தில் மற்ற எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஆக கிருஷ்ணசாமி சொல்லக்கூடிய கருத்தில் வந்து ஒரு உண்மை இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் என்னை போன்றவர்களுக்கு நாங்கள் வேறு விதமான ஒரு மாற்று கருத்தை தான் முன்வைக்கிறோம். ஏன்னா வந்து நாங்கள் 8 அமைச்சர் கொடுத்துட்டோம், 7 அமைச்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த அமைச்சர்கள் கொடுத்ததுனால இந்த சமூகத்துக்கு என்ன மாற்றம் நிகழப்போகிறது? சமூக நீதிக்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமா, அல்லது இவர்களை மாதிரியான வந்து ஒரு அமைச்சர்களை மட்டும் நம்ம கண் முன்பாக காட்டிவிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மாடல் தான் இது. நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அண்ணன் முருகன் அவர்களை வந்து பிஜேபியில் மத்திய மந்திரி ஆகியிருக்காங்க. இத்தனைக்கும் அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்னு தோற்று போனவரையே வந்து ஒரு எம்பி கொடுத்து இன்றைக்கி மத்திய மந்திரியாக வந்து பிஜேபி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் யாருக்கு லாபம்? ஒரு மத்திய மந்திரி கொடுத்துட்டு என்னென்னா, நாங்கள் அருந்ததி சமுதாயத்துக்கு மத்திய மந்திரி பதவியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்ததுனால அந்த சமுதாயத்துக்கோ அல்லது தலித் சமுதாயத்திற்கோ என்ன பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து? துரைசாமி போன்றவர்கள் திமுகவிலிருந்து பாஜக போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பலர் என் கையை தொட்டு பேசுறது கூட திமுகவில் தயங்குவாங்க, அங்கே ஒரு பண்ணையார்த்தனம் இருக்குது, சாதி ஆதிக்கம் கடுமையாக திமுகவில் இருக்குது, அதனால தான் நான் காலங்காலமாக திமுகவில் இருந்து இன்றைக்கி நான் பாஜகவில் போய் சேர்ந்துருக்கேன். அது வந்து அவரை போன்றவர்கள் வந்து ஒரு கையை தொடுறதுங்கிறது வந்து இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு சாத்தியமான விஷயங்கள் எங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ நாங்கள் திமுக அமைச்சர்களோடலாம் வந்து நாங்கள் கடந்த ஆட்சியில் வந்து
நாங்கள் நிறைய பேரை நாங்கள் சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கிறோம். திமுக கூட்டணியில் நாங்களும் அங்கே வைக்கிறோம். எந்த அமைச்சர்களுமே அப்படி வந்து கையை தொடக்கூடாது, வைக்கக்கூடாது, தள்ளி நிற்கணும், வைக்கணும் அப்படின்லாம் யாரும் எங்களை பொறுத்த மட்டும் அப்படி யாரும் அணுகலை. எல்லாருமே வந்து உரிய மரியாதை கொடுக்குறாங்க. முதல்வரோடு மிக நெருங்கி இருந்த மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள், அண்ணன் ஏவா வேலு அவர்கள், இந்த 2 அமைச்சர்களுமே கூட நாங்கள் எப்போ போனாலுமே ஒரு மரியாதையோடு தான் எல்லாருமே நடத்துவோம். மற்றவங்க நின்றுட்டு இருந்தால் கூட நாங்கள் போயிட்டு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அண்ணன் ஆராசா இருக்கிறார், அவரும் அதே மாதிரி தான். இப்படி பல பேரை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ அக்கா கனிமொழி அவர்கள்லாம் வந்துட்டு எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு வந்து ஒரு பின்புலமாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் சமூக நீதிக்கான ஆட்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். இல்லை, இதே காரணத்தை தான் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களுடைய மகனும் அவர் தாவைக்கால போய் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அவரும் அதே காரணத்தை தான் சொல்கிறாரு. இல்லை அவர் வந்து அதிமுகவில் சொல்கிறார் அப்படின்னா நம்ம வந்து உண்மையாகவே வந்து ஒரு சபாநாயகராக ஐயா தனபால் அவர்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன்னா சபாநாயகருங்கிறது அவ்வளோ எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களே வந்து தனபாலை கூப்பிட்டு பேசும்போது அவரே வந்து என்னை வந்து இங்கே, அதாவது தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்குமே ஒரு ஜாதிய ஒரு பின்னணியோடு மிக அதிகமான அந்த உணர்வோடு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் அப்படி நடந்திருக்காங்க. அதை வந்து அவங்க ஒரு கவனத்தில் கொண்டு போயிருக்காரு. கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நீங்கள் வந்தால் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு ஒரு பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி சபாநாயகர் பதவியை கொடுத்து வந்து அவங்க அழகு பார்த்தாங்க. அப்படிங்கும்போது அதிமுக ஒரு மிக முக்கியமான ஒரு ரெகக்னேஷனை ஐயா தனபால் அவர்களுக்கு கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தனபாலுக்கு நீங்கள் சபாநாயகர் கொடுத்தா அதனால் என்ன ஆகிருப்போகுது, அல்லது முருகனுக்கு மத்திய மந்திரி பதவி கொடுத்தா அதனால் என்ன ஆகிருப்போகுது, அது மாதிரி 8 அமைச்சர்களுக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுத்தா என்ன ஆக போகுது? சமூக நீதிக்காக இவங்க யாராவது ஒருத்தருக்கு இத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்குது தமிழ்நாட்டில், யாராவது ஒரு அமைச்சர் இந்த ஆணவ படுகொலை கண்டித்து ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கிறாரா? ஏதாவது கண்டிச்சிருக்காங்களா? 44 எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டு தான் இருக்கிறாங்க. பழங்குடி மக்கள்லேருந்து தலித் மக்கள்லேருந்து நம்ம தோழர் ரஞ்சித் கூட பல கூட்டங்களில் பேசிக்கிறாரு. இப்போ இந்த 44 எம்எல்ஏக்கள் போய் என்ன பிரயோஜனம்? இந்த மக்கள் பிரச்சனைகள் பற்றி யாராவது பேசுகிறாங்களா? மக்களுக்கான சமூக நீதிக்காக வந்து ஏதாவது வந்து எங்கேயாவது குரல் கொடுத்தா நம்ம வந்து பத்திரிகையில் பார்த்துருக்கோமா? எப்படி அதிமுகவில் அல்லது திமுகவில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரியே தாவைக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் இருக்குது. திராவிட கட்சிகள் வந்து பிளாஸ்டிக் சேர் தான் போட்டாங்க. எங்களை பார்த்து சோஃபா மாடல் சொல்கிறாங்க, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் திமுக காரங்க திருமாவளவருக்கு பிளாஸ்டிக் சேர் தானே போட்டாங்க அப்படின்னு பதிலுக்கு பேசுகிறாங்களே. அதே பிளாஸ்டிக் சேருங்கிற வந்து அதை வந்து அண்ணன் திருமாவர்கள் தான் சொல்லணும். நீங்கள் வந்து அண்ணன் திருமாவர்களே பல இடங்களில் சொல்லிக்கிறார். அமைச்சரை பார்க்க போகிறாரு, அந்த சேர் தான் காலியாக இருக்குது, அதனால் வந்து அந்த சேரில் உட்காந்துருக்கிறேன், இதனால் வந்து நான் பர்பஸாக என்னை வந்து யாரும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார். அவர் மாதிரி ஒரு தலைவர் வந்து நம்ம போய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவரே வந்து சொல்கிறார். அப்படிங்கும்போது வந்து யாரையுமே வந்து தீண்டாமை பார்க்குறாங்க, ஒதுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கட்சியிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லணும். அந்த கட்சியிலேருந்து போன பிறகு அந்த கட்சியில் அப்படி இருந்துச்சு இப்படின்னு சொல்கிறது வந்து அதை அரசியலாக தான் பார்க்க முடியும். ஒரு கட்சியில் இருந்துட்டு நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், இன்னார் என்னை இப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, என்னை வந்து ஒரு பாகுபாட்டோடு நடத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். அப்படி வந்து எதுவுமே கிடையாது. ஒரு கட்சியிலேருந்து போன பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் 8 அமைச்சர்கள்லாம் 8 அமைச்சருடைய குடும்பங்களுக்கு லாபம், 8 அமைச்சர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு லாபம். ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு என்ன லாபம் இருக்கிறது? அவர்களுக்கான திட்டங்கள் இதுவரைக்கும் என்ன தீட்டப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் வந்து ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரலையே. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு வெளியிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதனால் 8 அமைச்சரில் நீங்கள் 10 அமைச்சர் கூட கொடுங்க. எங்களுக்கு நீங்கள் பிஜேபி RSS மாதிரி தனி நபர்களைத்தான் நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க. அந்த தனி நபர்களை முன்னிலைப்படுத்துறதுனால எந்த மாற்றம் நிகழப்போகிறது கிடையாது. சமூகத்தை முன்னிலைப்படுத்து. இப்போ அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு, அந்த இடஒதுக்கீடு எடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி 100 பேர் டாக்டர் ஆகிறான், ஒரு 100 பேர் வக்கீல் ஆகிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் இன்றைக்கி வருஷத்துக்கு என்ஜினியர் ஆகிறான். இது சமூகத்துக்கான ஒரு கோரிக்கை, சமூகத்துக்கான ஒரு மாற்றம். தனிநபருக்கான மாற்றங்கள் நான் இவருக்கு வந்து சபாநாயகர் கொடுத்துட்டேன், இவருக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டேன், நான் இவருக்கு வந்து 8 அமைச்சர்கள் ஆகிட்டேன். இது தனிநபர்களுக்கான கோரிக்கையை தானே தவிர முக்கியமான துறைகள் எல்லாமே பட்டியல் சமூகத்தினருக்கு தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே திமுக கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மைதான், திமுக வந்து கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க, பாராட்டுறோம், நல்ல விஷயம்தான். ஆனால்
இந்த 8 அமைச்சர்களும் இந்த பதவிகளை அவர்கள் இந்த துறையில் வந்ததுக்கப்புறம் அந்த துறையிலிருந்து அவங்க என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு சிறப்பு திட்டங்களை என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை அவங்க வந்து ஒரு தலித்துங்கிறதுனால தான், ஒரு எஸ்சிங்கிறதுனால தான் அவங்க எம்எல்ஏவை ஆக முடியுது. எம்எல்ஏ ஆனதுனால தான் மந்திரி ஆக முடியுது. அப்போ ஒரு எஸ்சி, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாதிக்கப்படுறானே. இப்போ வந்து ஆணவ படுகொலை மயிலாடுதுறையில் 2 பேரை வெட்டி கொண்டாங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு மந்திரி ஏதாவது அங்கே பேசியிருப்பாரா? இல்லை, வன்னியரசு உடனடியாக சிபிசிஐடிக்கு நாங்கள் மாற்றிருக்கோம். வன்னியரசு தோழருடைய அரசியல் வேறு. நான் சொல்லுவேன் தாவேக்கானுடைய அவரும் தாவேக்கா அரசினுடைய ஒரு தாவேக்கா அரசினுடைய அங்கமாக இருந்தாலும் கூட அவர் விசிகானுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது வேற. இன்னைக்கு நம்ம வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கறனா கூட யாரை நம்ம நம்பலாம்னா இடதுசாரிகள் இருக்கிறாங்க, அவங்கள நம்பலாம். விசிகா இருக்காங்க, அவங்கள நம்பலாம். இவங்க தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேச முடியும். தாவேக்காவோ அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ யாரும் பேச மாட்டாங்க. இதை நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் பார்க்க தான் போறீங்க. நீங்கள் அடுத்த 5 வருஷத்தில் யாராவது ஒரு தாவேக்கா எம்எல்ஏ எழுந்திரிச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிட்டா நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்குறேன். எந்த மந்திரியாவது பேசட்டும் பார்ப்போம். ஆக 8 அமைச்சர் நாங்கள் கொடுத்துட்டோங்கிறது, இந்த 8 அமைச்சர்கள்ங்கிறது வந்து அது எண்ணிக்கை தான் வரும். அதனால் வந்து இந்த சமூகத்துக்கு எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம வந்து நிகழ்த்திட முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் அதே நேரத்தில் ஒரு அந்த ஆயுதநலத்துறை அல்லது குறிப்பிட்ட சில துறைகளை தாண்டி வேறு கொடுத்துருக்கிறது நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். ஆனால் அது போதாது. அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் அங்கே போயிருக்காங்க, எம்எல்ஏவாயிருக்காங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும் பொழுது, இப்போ நீங்கள் சேலத்தில் வந்து அம்பேத்கர் சிலை வந்து கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகவே அம்பேத்கர் சிலை திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சேலத்திலேருந்து தாவேக்காலேருந்து 3 எம்எல்ஏக்கள் வந்துக்கிறாங்க. ஏன் நீங்கள் ஒருத்தர் கூட பேசலை? அதை பற்றி பேசலாம். ராஜ்மோகன் பேசியிருக்காரு. இல்லை, அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இன்றைக்கு தான் பேசியிருக்கிறாரு. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த அரசு என்ன அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்குது? இது வரைக்கும் வந்து சிலையை திறந்துட்டாங்களா? ஒரு அரசியல் சட்டத்தை வடிவமைத்த அம்பேத்கருக்கே நிலைமை எப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண சுப்பனுக்கு என்ன நிலைமை இருக்கும்? ஆக இதுதான் இன்றைய நிலைமை. அதாவது வந்து இத்தனை அமைச்சர்கள் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. இந்த அமைச்சர்கள் வந்து கொடுத்து அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் நலன் சார்ந்து அந்த பிரதிநிதிங்கிற முறையில் தான் போயிருக்காங்க. அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பேசியிருக்காங்க, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதே போல் ஆதிதிராவிடர் நலத்துறை அப்படிங்கிற அந்த துறையை சமூக நீதி நலத்துறைன்னு மாற்றிருக்கிறாங்க. வன்னியரசு அவர்கள் அந்த நடவடிக்கை சரியானது தான் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதை அப்படி மாற்றிருக்கக்கூடாது, அது ஆதிதிராவிடர் நலத்துறை தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். கடந்த காலங்களில் திமுக ஆட்சியில் அந்த துறையினுடைய பணத்தை எடுத்து மற்ற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் விழுந்தது. அந்த பெயர் எந்த பெயர் சரியான பொருத்தமான பெயராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணன் திருமாவர்கள் வந்து சமூக நீதி துறை என்பதை ஆயுதரால் நலத்துறை தான் பழைய மாதிரி கொண்டு வரும்னு சொல்லி சொல்கிறார். அது வந்து அவர் பேசுகின்ற அந்த அரசியலுக்கும் அவர் நடந்து கொள்கிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் சமீப காலமாக அவருடைய பேச்சுக்களில் நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பங்கள், அவரும் குழம்பிக்கிறாரு, நம்மளையும் சேர்த்து மற்றவங்களையும் சேர்த்து குழப்புற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இது சமூக நீதித்துறைங்கிறது வந்து இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்குது. அதனால் மத்திய அரசினுடைய அந்த ஒரு இதை ஒட்டி தான் சமூக நீதித்துறைன்னு கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம். இதை வந்து நாங்கள் எதிர்க்கலை. தாவேக்கா கொண்டு வந்ததுனால நாங்கள் எதிர்க்கலை. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயந்தான், நியாயமான ஒரு விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் இது ஆதிதிராவிடத்துறை தான் இருக்கணும், அப்படி சமூக நீதித்துறை மாற்றக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். அப்படின்னா கடந்த கால ஆட்சியில் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதிகள் சமூக நீதி விடுதிகளாக மாற்றப்பட்டது இல்லையா? அப்பயே அண்ணன் எதுக்கலை? சமூக நீதி விடுதிகள் மாற்றுங்க, அதுதான் நல்லது, அதுதான் தேவை அப்படின்னு சொன்னது யார்? அண்ணன் தானே. அப்போ போன ஆட்சியில் சமூக நீதி விடுதிகளை மாற்றுறது அவர் தான் வந்து அதை வந்து பாராட்டுறாரு. இந்த ஆட்சியில் வந்து சமூக நீதி துறையை வந்து ஆயுதராவண துறையை வந்து மாற்றுனதை இன்றைக்கி எதிர்க்கிறாரு. அப்போ இது வந்து அவருடைய இரட்டை நிலைப்பாடுகளை வந்து நம்மளால் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, அவங்களே பதிலுக்கு இப்போ ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, சமூக நீதி நலத்துறைனா அது எல்லாத்துக்குமானதாக மாறிடும், ஆதிதிராவிட நலத்துறைங்கிறதா சரியாக இருக்கும், அதுதான் ஒரு குறிப்பிட்ட அந்த பட்டியல் சமூகத்தினருக்கான ஒரு துறை, அதுதான் பொருத்தமாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்களில் மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தானே இருக்குது. அப்போ ஏன் இவ்வளோ காலம் அதை நீங்கள் எதிர்க்கலை? ஏன் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க? அப்போ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஆதிதிராவிடர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட, அதாவது எஸ்சி மக்களுடைய ஒட்டுமொத்த பட்டியல் 76 பட்டியல். ஆதிதிராவிடருங்கிறது ஒரு பெயர்.
அந்த 76 பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு பெயரை ஒரு துறையினுடைய பெயராக நீங்கள் வைக்கும் பொழுது அது மற்ற அதில் உள்ள இருக்கக்கூடிய பட்டியல் சாதியில் மற்ற உட்சாதிகள் அதை வந்து ஏற்றுக்கலை. அதனால் வந்து அதை எதிர்க்கிறாங்க. இப்போ பட்டியலில் வந்து அருந்ததியர் ஒரு பிரிவு தான். ஏன் ஆதிதிராவிட நலத்துறைங்க அருந்ததியர் நலத்துறைன்னு வச்சா அப்போ ஆதிதிராவிடர்களை ஏற்றுக்குருவாங்களா? அல்லது தேவேந்திர குல வேளாளர் நலத்துறை அப்படின்னு ஒன்று வச்சா மற்றவங்களும் அதை ஏற்றுக்குருவாங்களா? அதனால் ஆதி திராவிடருங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு 1000 சொல்லலாம். திராவிடருங்கிறது பெரியார் வச்சார், அதில் ஆதி திராவிடருங்கிறது தலித்துகளுக்கானது, திராவிடம் என்பது ஆதி திராவிடங்கிறது சாதி பேரில் நம்ம என்ன வேணால் 1000 சொல்லலாம். ஆனால் நடைமுறையில் இன்றைக்கி 54 லட்சம் பேர் வந்து ஆதி திராவிடங்கிற பேரில் வந்து பட்டியல் சாதியில் 54 லட்சம் பேர் அவங்களுடைய எண்ணிக்கை இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஒரு பெயரை எல்லா பட்டியல் சமுதாயத்தினுடைய உட்பிரிவுகளும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான விஷயமே கிடையாது. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சமூக நீதித்துறைங்கிறது சமூக நீதி எல்லா சமுதாயத்துக்கும் தான் தேவை. பட்டியலினத்துக்கு மட்டும் இல்லை, பிசிக்கும் சமூக நீதி வேணும், எம்பிசிக்கும் சமூக நீதி, எல்லாருக்கும் சமூக நீதிங்கிறது ஒரு காமனான டேம். ஆதி திராவிட நலத்துறைங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மக்களுக்கான ஒரு டேம். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்கான மக்கள் டேம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட உற்சாதியினுடைய பேராக இருக்குது. அப்போ அது ஒரு காமனான ஒரு பேராக இருந்தால் எல்லோரும் ஏற்றுக்கிறோம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைன்னு இருக்குது. அதில் உள்ள ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும், இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் ஒரு நாயுடு இருக்கிறாங்க, ஒரு ரெட்டியார் இருக்கிறாரு. இப்போ அவங்கள அந்த ரெட்டியார் நலத்துறைன்னு போட்டோம்னா மற்ற ஜாதி ஏற்றுக்குருவாங்களா? அப்போ அது மாதிரி தான் இது வந்து என்னென்னா ஒரு பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறது ஒரு காமனான டேம். அதே மாதிரி வந்து தாழ்த்தப்பட்டோர் நலத்துறை அப்படின்னு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட்டியலினத்தவர் நலத்துறை அப்படின்னு கூட வைங்களேன், பட்டியலினத்தவர்கள் நலத்துறை அப்படின்னு வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஆதி திராவிட நலத்துறை அப்படிங்கிறத நீங்கள் வந்து நான் இன்னும் கேட்குறேன், தோழர் ரவிக்குமார் அவர்களோ தோழர் சிந்தனை செல்வன் அவர்களோ சமூக நீதி விடுதிகள் என்று மாற்றும் பொழுது ஆதி திராவிடர் மாணவி விடுதிகள் தானே மாற்றினாங்க. கள்ளர் மறுசீரமைப்பு விடுதிகள், அந்த விடுதிகள்லாம் மாற்றும்போது அந்த சமுதாயங்கள்லாம் கடுமையாக எதிர்த்தாங்க. அதனால் அதை கைவிட்டாங்க திமுக அரசு. கள்ளர் விடுதிகளை வந்து மாணவர் விடுதிகளை மாற்றலை, பேர் மாற்றலை, அப்படியே தான் இருக்குது. எஸ்சி மக்களுடைய ஆதிதிராவிட விடுதிகளை மட்டும் தான் பார்த்து. அப்போயே நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எதிர்க்கலை, ஏற்றுக்கிட்டீங்க, அதை திமுக அரசை பாராட்டினீங்க. இப்போ நீங்கள் ஏன் வந்து அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு உற்சாதியான அடிப்படையிலான ஒரு உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அதனால் வந்து திருமா அவர்கள் இந்த கருத்தை வந்து அவர் வந்து மறுபரிசீலனை செய்யணும். இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய ஒரு வளர்ச்சிக்கு நிச்சயமாக வந்து இந்த மாதிரி, ஏன்னா ஆதி திராவிட சமுதாயத்திற்கு சில அரசு ஊழியர் அமைப்புகள், சில அறிவுஜீவிகள் சொல்லிக்கிறவங்க இது நம்ம வந்து விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்ம இதை மாற்றிடுவாங்கன்னு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஒரு சமூகத்தினுடைய தேவை. இன்றைக்கி வந்து மாற்றங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தில் வரக்கூடியதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதனால் வந்து இது சமூக நீதித்துறை அப்படின்னு பேர் மாற்றிருக்கிறது சரியான விஷயம்தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் அதை வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போகிறாரு. அந்தளவுக்கு கொண்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கடந்த காலத்தில் ஆதி திராவிடத்துடன் இருக்கும்போது நம்ம அதை ஏற்றுக்கிறாமே இருந்தோம், அதை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம இருந்தோம். இப்போ நீங்கள் மாற்றம்னு சொல்கிறீங்க, விஜய் அவர்களே பேசும்போது சொல்லியிருக்காரு, தாவேக்காவனும் தொடர்ந்து சொல்கிறாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சாதி மதம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது இதெல்லாமே மாறி இருக்கு. எங்களுடைய முதல்வர் விஜய் தான் வந்து ரொம்ப எளிமையாக மக்களோட மக்களாக பழகிறாரு. சமூக நல விடுதிகள்கிட்ட போய் மாணவர்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணுறாரு, உடனே அங்கே சரி செஞ்சு கொடுக்குறாரு. தூய்மை பணியாளர்களை போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாரு. இப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சிக்கான அடையாளம் தானே, அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் சாதியெல்லாம் பார்த்துலாம் நாங்கள் வந்து இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து மதுரையில் இப்போ நிர்மல்குமார் இருக்கிறாரு, அவர் அமைச்சர் தான். அந்த அமைச்சர் வந்து என்ன சமூகங்கிறது எல்லாருக்கும் தெரியும், முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த தொகுதியில் அவர் அந்த சமுதாயம் தான் நிற்க முடியும். நாங்கள் அவரை தவிர நாங்கள் இன்னொரு ஜாதியை கொண்டு வந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி, நாங்கள் தலித்த ஒரு வேட்பாளர் நிப்பாட்டி நாங்கள் ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு மாற்றம். இப்போ வந்து சிவகாசி இருக்குது, சிவகாசி பகுதியில் நாயுடு சமூகம் தான் அதிகம். அப்போ நாயக்கர் சமூகம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் நீங்கள் கீர்த்தனாவை வந்து நிப்பாட்டிக்கிறீங்க. ஏன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால உங்களுடைய வேட்பாளர் தேர்வு நீங்கள் பாருங்கள். எந்தெந்த திமுக அதிமுக எப்படி செலக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிறது, அங்கே சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இருக்கிறாரு, அங்கே ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள் நிப்பாட்டிக்கிறீங்க. நீங்கள் ஒரு செட்டியாரையோ அல்லது ஒரு ரெட்டியாரையோ அல்லது ஒரு தலித்தையோ கொண்டு வந்து நிப்பாட்டலையே. அப்போ நீங்கள் ஒரு கவுண்டர் சமுதாயர்கள் பெல்ட்டில் கவுண்டர் தான் நீங்கள் நிப்பாட்டிருக்கீங்க.
ஒரு நாயக்கர் இருக்கிற பெல்ட்டில் நாயக்கரை தான் நிப்பாட்டிக்கிறீங்க, ஒரு முக்குளத்தூர் இருக்கக்கூடிய பெல்ட்டில் அவங்கள தான் நிப்பாட்டிருக்கிறீங்க, வன்னியர் இருக்கக்கூடிய வட மாவட்டங்களில் பெல்ட்டில் வன்னியர் தான் நீங்கள் நிப்பாட்டிருக்கிறீங்க. இது எப்படி சாதி இல்லைன்னு சொல்ல முடியும்? சாதி பார்த்தா நீங்கள் வேட்பாளர்களே தேர்வு பண்ணுறீங்க. இது ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை. இப்படி தான் நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முதல்ல நம்மளும் அதை வந்து அப்படி யோசிக்கக்கூடாது. இல்லை, பலரும் என்ன சொல்கிறாங்க, வேட்பாளர் பேரே தெரியாது, விசிலுக்காக போட்டோம், விஜய்க்காக போட்டோம், அப்படி தான் சொல்கிறாங்க. விசிலுக்காக போட்டோம், விஜய்க்காக போட்டிங்க, ரைட்டு. விஜய் தேர்வு பண்ணார்ல வேட்பாளர்கள், அவர் ஜாதி பார்த்தானு தேர்வு பண்ணிக்காரு, ஜாதி பார்க்காம தேர்வு பண்ணிக்காரா? பொது தொகுதியில் ஒரு 10 பேரை நாங்கள் எஸ்சி வந்து நாங்கள் நிப்பாட்டிக்கணும்னு சொல்லிக்க முடியுமா? கிடையாது. தொடர்ந்து கிளைம் பண்ணுறாங்களே ஒரு 15 பேரை நாங்கள் பொது, அதுதான் அது பொய்யான ஒரு செய்தி. அப்படி நீங்கள் யார் அமைச்சரை காட்டுங்க, எந்த தொகுதி எம்எல்ஏ சொல்லுங்கள். பொய்யான தொகுதியில் இப்படி தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதாவது இந்த தாவேக்கா ஆட்சியினுடைய சிறப்பு என்னன்னா, பொய்களை சொல்லியே வந்து ஒரு பரப்புரையை செய்து அதன் மூலமாக வந்து ஒரு லாபத்தை அடைவது என்பதாக தான் இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் எந்த பொது தொகுதியில் ஒரு எஸ்சி வேட்பாளர் நிப்பாட்டிக்கிறீங்க சொல்லுங்கள், காட்டுங்க. எங்கேயுமே அப்படி நிப்பாட்டலை. ஒரு பொய்யான செய்தி அப்படி பரப்புறியா? ராஜ்மோகன் இருக்கிறார், ராஜ்மோகன்லாம் எஸ்சிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன் அவர் எழும்பூர் தொகுதியில் நீங்கள் நிப்பாட்டுறீங்க? வேறு தொகுதியில் நிப்பாட்டிக்கலாம்ல. அவர் ஒரு தலித் தான், தலித்துங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவர் யூடியூபராக இருக்கும்போது அவர் வந்து காமனான ஆள் தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் ரிசர்வ் தொகுதியில் வந்து அவர் நிப்பாட்டும் போது தான் அவர் எஸ்சின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவரை போய் நீங்கள் எஸ்சி தொகுதியில் நிப்பாட்டுறீங்க, அவருக்கு பொது தொகுதியிலே கொடுத்துருக்கலாம்ல. அப்போது நீங்கள் தெளிவாக தான் இருக்கிறீங்க. எந்தெந்த சாதிகளை சார்ந்த அமைச்சர்களோ அந்தந்த தொகுதியில் யார் எந்தெந்த ஜாதி நிப்பாட்டினா ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் நிப்பாட்டுறீங்க. அதனால நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து மேற்கு மாவட்டங்களில் கவுண்டர் தான் நிப்பாட்டுறீங்க, வட மாவட்டங்களில் வன்னியர் தான் நிப்பாட்டுறீங்க, தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் நாயக்கரை தான் நிப்பாட்டுறீங்க, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தூத்துக்குடியில் நாடார் தான் நிப்பாட்டுறீங்க. இப்படி எந்த ஜாதி இல்லாத அந்த பகுதியில் அந்த எந்தெந்த ஜாதி அதிகமாக இருக்கும் அவங்க வேட்பாளர் நிப்பாட்டுறீங்க. வேறு யாராவது நிப்பாட்டியிருக்கீங்களா? எங்கேயுமே கிடையாது. அதனால் முதல்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் ஜாதி பார்த்தாலும் நிப்பாட்டலை அப்படின்னு சொல்கிறதே ஒரு பொய்யான விஷயம். மக்கள் வேணால் வந்து ஜாதி பார்க்க ஓட்டு போட்டாங்க, அது வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா விஜய்ங்கிற ஒரு நடிகருக்காக அவருடைய ஒரு சினிமா ஒரு கவர்ச்சிக்கு. ஆனால் நீங்கள் தேர்வு செய்தது ஜாதி பார்த்தா தேர்வு பண்ணிக்கிறீங்க, அதை மறுக்கவே நீங்கள் முடியாது. ஆனால் விஜய் அவர்கள் எல்லாரையும் சமமாக பார்க்குறாரு, அவர் தான் ஒரு சமத்துவத்துக்கான திட்டங்களை கொண்டு வர்றாரு. திமுக அரசு தான் பொய் கதைகளை கட்டுக்கதைகளை பரப்புகிறாங்க. தூய்மை பணியாளர்களை இயல்பாக அவர் பார்த்தாரு, அவங்களோட பேசினார், கை கொடுக்கலன்னு இவங்க ஒரு கட்டுக்கதையை பரப்புகிறாங்கன்னு பதிலுக்கு அவங்களும் வாதம் வைக்கிறாங்க. இல்லைங்க, எல்லா டிவிலெலாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். முதலமைச்சர் விஜய் வந்து நிற்கிறாரு, அவங்க கை கொடுக்க வர்றாங்க, அவருடைய உதவியாளர் வந்து கை கொடுக்கறது நிப்பாட்டுறாரு. நான் கேட்குறேன், அவங்க குப்பை அள்ளிட்டு அப்படியே வந்தால் கை கொடுக்குறாங்க? அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காகவே நீட்டாக ட்ரெஸ் பண்ணி எல்லாம் மேலே வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு கோட் சூட் மாதிரி போட்டு ஜம்முன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து ஏதோ நீங்கள் வேலை செஞ்சுட்டு அப்படியே கையை கூட கழுவாமல் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது நியாயம். அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும்போதே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி நல்லா பூவெல்லாம் வச்சு அழகாக வந்து நிற்கிறாங்க. இல்லை, முதல்வர் விஜய்க்கு அந்த எண்ணம் கிடையாது, அவர் இயல்பாக கொடுக்க தான் வந்தார், இவர் தடுத்துட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமா பூதாகரமாக அப்படி கிடையாது. அவர் தடுத்தாருன்னா இவருக்கு எங்கே போச்சு? இவர் யோசிக்கணும்ல. நான் கேட்குறேன், எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் எம்ஜிஆர் வந்து எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருடைய புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா பாட்டியை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எளிய மக்களை போய் அவர் கை கொடுப்பார், அவரே தேடி போய் கை கொடுப்பார். ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எத்தனை கூட்டங்களை போய் நிற்கிற எல்லாத்தையும் தூய்மை பணியாளர்லேருந்து எல்லாத்துலேயுமே அவர் கை கொடுத்துட்டு தான் வந்தார். அவர் கையை தட்டி விட்டது, கன்னத்தில் அடிச்சது, இப்படி நிறைய காட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை, அது வேற விஷயமா. தூய்மை பணியாளர் விஷயத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து விஜய் வந்து தூய்மை பணியாளர்களுக்கான அவங்க வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டு கை கொடுக்க வராங்க, அதை அவர் வந்து உதவியை தடுக்குது, அதை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்போ கண் முன்னாடி ஒரு அட்ராசிட்டி நடக்கும்போது அதை பார்த்துட்டு ஒரு முதலமைச்சர் வந்து அதை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் அவரும் குற்றவாளி தானே? ஏன் அவர் வந்து சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கை கொடுக்கல? அப்படி அவரும் செய்யலையா? ஏன் இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அமைச்சர் தான், இவர் முதலமைச்சர். செங்கோட்டையன் அமைச்சர் போகும்போது முதலமைச்சராக இருக்கிற விஜய் எந்திரிச்சு கும்பிடுறாரு. அவர் அதெல்லாம் வந்து பார்க்கல, ஒரு சீனியருங்கிற அடிப்பில் மரியாதை கொடுக்குறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், முதலமைச்சர் விஜய் வந்து ஜாதி பார்க்கக்கூடியவர் நான் சொல்லலை. அவர் வந்து அவருக்கெல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்திருக்கிறார். அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறேன். அவருக்கு வந்து அந்த ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி தான் அவர் நிற்கிறார். ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை. கூட இருக்கிறவங்க தான் இவங்க யார், இவங்க எப்படிப்பட்டவங்க என்னங்கிற எல்லாத்தையும் சொல்லக்கூடியவங்க. ஏன்னா வந்து வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்குறோம்.
நீங்கள் வந்து அக்பருடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பீர்பாலாக இருக்கட்டும், ஷாஜகானுடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய பல பிராமண அமைச்சர்களாக இருக்கட்டும், அந்த அமைச்சர்கள் அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஜாதிய விஷயத்தை அல்லது தீண்டாமை விஷயங்கள் அவங்க தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அக்பரை விட பீர்பால் பெரிய ஒரு மாதிரி நிப்பாட்டுவாங்க. ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ இந்த ஆட்சி வந்து ஒரு கிறிஸ்தவரை கொண்டு வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் அமுக்கிறோம், அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு முழுக்க அவருடைய பின்னணி இருப்பவங்களாம் ஆர்எஸ்எஸ்காரங்க தான். அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்க தான் இவங்களை தொடாத, அவங்கள தள்ளி வை, அவங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோ, இவங்கள தூரத்தில் வச்சுக்கோ அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா இந்த ஜாதிய சிந்தனை உள்ளவங்க, ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் உள்ளவங்க தான் அப்படி செய்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தவறே செய்யலைன்னா கூட அவர் அந்த தவறு அவர் கண் முன்னாடி நடக்குது. தூய்மை பணியாளர்கள்ங்கிற அவர் கடந்த காலம் தூய்மை பணியாளர் போராட்டம் நடத்தும் போது போய் பேசினவர். அப்போ அவர் போய் நிற்கணுமா இல்லையா? தூய்மை பணியாளர் கை கொடுக்கறதுல என்ன தவறு இருக்குது? கை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மறுத்தாருன்னா அப்போ அதை வந்து எப்படி ஏற்றுக்கிற முடியும்? கூட இருக்கிறவங்களுடைய இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை கூட அவரால் கண்டிக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை கூட மீடியாக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விஷயத்தை கூட அவரால் கண்டிக்க முடியலைன்னா வேற என்ன ஒரு மாற்றத்தை இவர் கொண்டு வந்துட முடியும்? நிறைவு கேள்வியாக, இந்த தேர்தல் பல்வேறு மாற்றங்களை உண்டாக்கியிருக்கு. ஆடிக்காத்தில் அம்மியும் பறக்கும் சொல்கிறது மாதிரி நிறைய மாற்றங்கள், பல்வேறு மூத்த அமைச்சர்கள் தோல்வியெல்லாம் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக பட்டியல் சமுதாய தலைவர்கள் பலரும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஜான் பாண்டியன் அவருடைய மனைவி பிரிசிலா பாண்டியன் தோல்வி அடைஞ்சிருக்காங்க, கிருஷ்ணசாமி தோல்வி அடைஞ்சிருக்காங்க, பூவை ஜெகன்மூர்த்தி, இப்படி பலரும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இவர்களுடைய தோல்வியை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பட்டியலிட தலைவர்களுக்கு இன்றைக்கு வந்து இந்த சமூகத்துக்காக உழைக்கிற தலைவர்களை கண்டிப்பாக ஜெயிக்க விட மாட்டாங்க. அது வந்து நமக்கு நன்றாகவே தெரியும். அம்பேத்கருடைய காலகட்டத்திலேயே அதான் நடந்துச்சு. அம்பேத்கரே வந்து தோற்கடிக்கப்பட்டவர் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்திலையும் இன்றைக்கி வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய துணைவியார் பொற்கொடி அவர்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வந்து இந்த மக்களுக்காக, இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக, ஒரு இந்து மதத்திலிருந்து பௌத்தத்தை தழுவணுங்கிறதுக்காக அம்பேத்கருடைய முழுமையான ஒரு தொண்டராக தலைவராக வாழ்ந்து வந்த ஒரு தலைவர், இந்த மக்களுக்காகவே தன்னுடைய அர்ப்பணித்து கொண்டவர். இன்றைக்கு அவர் வந்து சமூக ரீதியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் கூட அவருக்கான அந்த வாய்ப்பு வந்து பொற்கொடி அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்னா இது எப்படி ஏற்றுக்கிறது? ஆனால் ஜான் பாண்டியன் அந்த சமுதாயத்துக்கு, தேவேந்திர சமூகத்துக்காக நீண்ட காலம் உழைத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. இன்றைக்கு அவருடைய துணைவியார் அந்த பகுதியில் தேவேந்திர உள்ள மக்கள் மிக அடர்த்தியாக இருக்காங்க, ராஜபாளையம் தொகுதியில். அவரும் இங்கே தோற்கடிக்கப்படுறார். அதே மாதிரி தான் டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திர உள்ள மக்கள் அதிகமாக நிற்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நிற்கிறார். ஆனால் ஒட்டப்பிடாரம் தொகுதியில் யாருன்னே தெரியாத, அந்த மக்களை பற்றி எந்த இடத்துலையுமே பேசாத ஒருவர் தாவேக்காவை சேர்ந்தவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் அந்த மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் அந்த மக்களுக்காக உழைத்த தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது மிக வேதனையான விஷயம். அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அதை தாண்டி அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய வெற்றி என்பதுதான் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருப்பது, அது வந்து சினிமா என்கிற ஒரு கவர்ச்சியின் காரணமாக, விஜய் என்பவர் மீது இருக்கின்ற ஒரு அபரிதமான ஒரு ஈர்ப்பின் காரணமாக எல்லாருமே, குறிப்பிட்ட ஜாதின்னு கிடையாது, எல்லா ஜாதியிலும் இன்றைக்கு இணைந்து தான் இந்த தீர்ப்பை மக்களுக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் எந்த ஜாதி எப்படி வந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் மட்டும் வந்துவிடக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு தெளிவு தான் இது வந்து இந்த தேர்தல் அரசியலில் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய பாடம். அப்போ தேர்தல் அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கங்கள், எங்களை போன்ற தலைவர்கள் இயக்கங்கள்லாம் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராகுவது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு நிலைமையை தான் இன்றைக்கு இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தல் அரசியல், விஜயருடைய வருகை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விரிச்சு நம்மளால சொல்லவே முடியாது. அவர்கள் மிக தெளிவாக யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது, அதாவது யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது என்பதில் தலித் அல்லாத சமூகங்கள் மிக தெளிவாக செயல்படுகிறார்கள். அதனுடைய விளைவுகளைத்தான் இப்போ நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து பார்க்குறோம். அதனால் வந்து இந்த தேர்தல் தமிழ்நாட்டிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவான ஒரு தேர்தல். ஏன்னா எப்போல்லாம் திமுக தோற்கடிக்கப்படுகிறது, ஏன்னா கடந்த காலத்தில் மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று அமைத்து அன்றைக்கு திமுகவை தோற்கடித்தாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம்
ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவை முழுக்க பிஜேபி கையில் போய் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான அது வந்து என்னன்னா அதிமுகவுக்கு மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பின்னடைவு. அதே ஏன்னா அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி மட்டும் வராமல் இருந்தால் திமுக ஆட்சியில் இருந்திருக்கும், சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். இன்றைக்கும் அதே நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எப்படி மக்கள் நல கூட்டணி அன்றைக்கு ஒரு ஏற்படுத்தப்பட்டு திமுக வீழ்த்தப்பட்டதோ அதே மாதிரி இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் தான் இன்றைக்கு வந்து தாவைக்க பக்கம் போயிருக்கிறது. இன்றைக்கு திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடைய தோல்வி என்பது அதை திமுகவுடைய தோல்வியாக நான் பார்க்கல, அது தமிழ்நாட்டுடைய தோல்வியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா என்கிற ஒரு மோகத்திலிருந்து அவர்களை பகுத்தறிவின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இன்றைக்கு தான் ஒரு எம்ஜிஆருடைய பிடியிலிருந்து தலித் இயக்கங்களே வளர தொடங்கியது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகுதான். ஏன்னா எம்ஜிஆர் இருக்கின்ற வரையிலுமே தலித் இயக்கங்களே கால் ஊன்ற முடியவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய தாக்கம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் எல்லாருக்குமே இருந்தது. அதே நிலைமை இன்றைக்கு விஜயனுடைய வருகைக்கு பிறகு ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து அமைப்புகள் குறிப்பாக தலித் இயக்கங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதையும் தாண்டி இன்றைக்கு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கட்டத்தில் தலித் இயக்கங்கள் தொடர்ந்து சாதி ஒழிப்புக்கான பணிகளை நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தலில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் சரி நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதில் தாவேகாவினுடைய இந்த வருகை என்பது ஒரு ஜாதியத்தை மேலும் இறுகி கொண்டு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கிறது. வேட்பாளர் தேர்விலே அவருடைய ஜாதி உணர்வை நாங்கள் பார்த்தோம். ஆகவே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. கண்டிப்பாக விரைவில் மாற்றம் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி. மிக்க நன்றி.